Friends, welcome to Cryptofeebies. நம்ம Cryptofeebiesல இப்போ ரீசெண்டா ஒரு AI ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. சோ இது வந்து ஒரு 10 days தான் வர்க்கிங் டைம் இருக்கு. சோ இப்போ இந்த வீடியோவை பார்த்த உடனே ஜாயின் பண்ணி 10 days யூஸ் பண்ணோம் அப்படினாலே போறோம். சூப்பரா இந்த airdropல நம்ம பெரிய அளவுல earn பண்ண முடியும். இது ஒரு AI ப்ராஜெக்ட் ஓகேங்களா. சோ அதனால இது ஒரு நல்ல இன்கம் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே ட்ரஸ்டடான airdrop. ஷூரா எல்லாருக்குமே பேமெண்ட் கிடைக்கும். சோ ஜாயின் பண்ணி இதல பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணவங்க எல்லாரும் earn பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய airdrop விட்ரா வந்துட்டு இருக்கு. Swan Chain பார்த்திங்க அப்படினாக்கா அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. இன்னும் அவங்க வந்து அந்த கிளைமிங் பேஜ் ஓப்பன் ஆகலை, பட் காயின் லிஸ்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. அண்ட் ஓவர் வாலெட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளைம் பண்ணுறவங்க கிளைம் பண்ணிக்கலாம். நிறைய airdrop இப்போ ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து கிளைமிங் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ எல்லாருமே கரெக்டாக எல்லா airdropையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு நல்ல இன்கம் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு airdrop தான். இந்த airdropல நம்ம ஈஸியாகவே நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒர்க்கிங் டேஸ் வெறும் 10 days தான். கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா போகிறோம், ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உடனே ஜாயின் பண்ணி இனிலேருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த airdrop இந்த ஸ்டீரியோ அப்படின்ற AI கேமிங் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எப்படி இந்த airdropல பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ட்ரஸ்டடான airdrop தான். ஸோ ஒரு பெரிய லெவலில் சூப்பராக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எந்த அளவுக்கு இதில் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதிகமான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இதில் 2-3 லிங்க் வரும். எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் டீட்டெயிலாக இருக்கும். அதுக்கான அந்த பேஜுக்கு போகிறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த டெலிகிராம் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டீரியோ அப்படின்ற இந்த airdrop அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் கிவி ப்ரௌசரோ இல்லை மைசஸ் ப்ரௌசரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மைசஸ் ப்ரௌசரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் இந்த airdropக்கான லிங்க்கை நான் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கிவி ப்ரௌசர்லையோ இல்லை மைசஸ் ப்ரௌசர்லையோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் வருது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க. இது ஃபஸ்ட் நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஓகேங்களா. வாலெட், மெட்டாமாஸ்க் அண்ட் பைபிட் இருக்குது, கூகுளில் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, டிஸ்கார்டு, ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது, மெயிலில் கூட இருக்குது. பட் இதில் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பைபிட் தான். ஸோ இந்த பைபிட்டில் நம்ம வந்து வாலெட் மூலிமா லாகின் பண்ணி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது இதில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம பைபிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பைபிட் வாலெட் இதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இதுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பைபிட் வாலெட்டோட எக்ஸ்டென்ஷன் லிங்க்கு நான் டெலிகிராம்லேயே கொடுத்துருக்கேன் கீழே. ஜஸ்ட் அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு மைசஸ் ப்ரௌசரில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் டு க்ரோம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆட் டு க்ரோம் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே இது வந்து இந்த மாதிரி ரிமூவ் அப்படின்னு வந்துடும். இங்கே தான் ஆட் டு க்ரோம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் அப்படின்னு காமிக்கும். இங்கே மேலே லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண அந்த பைபிட் வாலெட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மைசஸ் ப்ரௌசராக இருந்தாலும் நீங்கள் அங்கே மேலே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மேலே லைனை கிளிக் பண்ணி இந்த பைபிட் வாலெட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பைபிட் வாலெட்டோட இம்போர்ட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பைபிட் வாலெட்டில் ஆல்ரெடி வாலெட்டை க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து வேறு எந்த வாலெட்டை கூட இதில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நியூ வாலெட்டை கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம பைபிட் வாலெட் ஓப்பன் பண்ணோடனே க்ரியேட் ஆர் இம்போர்ட் கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஓல்டு வாலெட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பைபிட் வெப்3 வாலெட்டை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம திரும்பவும் அந்த ஃபஸ்ட் பேஜுக்கு போகணுன்னா இப்போ தான் லாகின் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போது இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி வாலெட்டை வந்து நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் நம்ம கிவி ப்ரௌசரில். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிடுங்க, ரொம்ப ஈஸி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாகின் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போ நான் பைபிட்டை சூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல நம்ம வாலெட்டை நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதில் போய்ட்டு உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கன்ஃபார்ம் ஆகிடும். இது நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்மளோட எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இங்கே கொடுத்த உடனே உங்களுக்கு அதில் சுற்றிட்டுருக்கோம். இங்கே நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பைபிட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த பைபிட்டில் இருக்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கணும். பாருங்கள் இங்கே கன்ஃபார்ம் திருப்பி கேட்குது. இந்த இடத்துல நம்ம வாலெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி லிங்க் பண்ணிடலாம். லாகின் ஆகிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா. அந்த நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்.
லைட்டாக இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டாஸ்க்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு இங்கே 0 தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிளை முதல்ல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு கோட் கொடுத்துருக்கேன். அந்த கோடை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வைட் கோடு தான். அந்த இன்வைட் கோடை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்ட் கோடை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த கோட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். கீழே நான் உங்களுக்கு வந்து இந்த நம்ம டெலிகிராம் லிங்க்லேயே உங்களுக்கு அந்த கோடும் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். லைட்டாக இதை மூவ் பண்ணுங்கள். இது ஒரு ஏஐ பாட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் நிறையா வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எமோஷனல் வந்து நம்ம எமோஷன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நம்மளால் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கேட்குற இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆன்சர் நம்ம இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணணும். இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிவிட்டு இதை சென்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கான வழி ChatGPT தான். ஸோ ChatGPT அப்படின்றத நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம டெய்லி டாஸ்க்காக பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த 10 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ChatGPT அப்படின்னு போட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அந்த கொஸ்டின் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கேட்டு அதை காப்பி பண்ணி நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து திரும்பவும் அந்த பேஜுக்கு வந்து போயிடலாம். இந்த பேஜில் இவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நான் ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸை காப்பி பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம அந்த இடத்துல போட்டு சர்ச் பண்ணலாம். ஆன்சர் இன் 200 வேர்ட்ஸ் அப்படின்னும் கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாகவே ஆன்சர் வரும். இல்லைனா ரொம்ப லாங் ஆன்சர் வந்துன்னா நம்மளால் அதை பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் வந்து நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 3 டைம் கேட்பாங்க. 3த்துக்கும் நம்ம இதேமாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஸ்கோர் வந்து கொடுப்பாங்க. குட் ஜாப் அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு 9 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் ஷார்ட்டாக கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையவே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கிளைம் பண்ணணும். இதை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பைபிட்டில் வந்து இது எக்ஸ்டீரியோட பிஎன்பி கொஞ்சம் தேவைப்படுது. ரொம்ப 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 கம்மியான பிஎன்பி தான். ஓகேங்களா? அண்ட் இதை கிளைம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா டாஸ்க் இருக்குது. சின்ன டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி வர பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து கிளைமும் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஜஸ்ட் கிளைம் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல கிளைம் அப்படின்றதுல இந்த 9 பாயிண்ட்ஸ்க்கு பற்றி இந்த பைபிட்டில் நான் பண்ணுறதால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைபிட்டில் கிடைக்கும். இதை கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே நம்ம வாலெட்டை வந்து அதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் பண்ண வாலெட்டில் ஒரு சின்ன அளவு பிஎன்பி வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த பிஎன்பியை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பிரிட்ஜ் பண்ணி ஸ்டீரியோ பிஎன்பியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கான பிரிட்ஜ் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அது வந்து நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி அமௌண்ட் பிஎன்பி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஒரு $1 $1.50 அதுவே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? ஒவ்வொரு கிளைமுக்கும் நமக்கு ஆகக்கூடியது வந்து 1 சென்ட் கூட இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான சென்ட்டு தான் தேவைப்படுது USDTயில். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான வேல்யூ இருக்க பிஎன்பி தான் தேவைப்படும். ஓகேங்களா? அதனால் சின்னதாக ஒரு $1 to $1.50 $1 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகம். அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தால் போதும். உங்கள் வாலெட்டில் $1 பிஎன்பி வச்சுக்கோங்க. பிரிட்ஜ் பண்ணி அதை எக்ஸ்டீரியோ பிஎன்பியாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை டாஸ்க் அட்டன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன கேஸ் ஃபீ தேவைப்படும். அந்த கேஸ் ஃபீயை பே பண்ணிவிட்டு நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்லேயே கொடுத்துருக்கேன். அந்த பிரிட்ஜ் லிங்கை காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட அந்த கிவி ப்ரௌசரில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட இந்த பைபிட் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் செலக்ட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ண இந்த பைபிட்டோட வாலெட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு $1 தான், ஒரு $3/4 ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பியை ஸ்வாப் பண்ணுறேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு $100 பிஎன்பி இருந்தது. அந்த $100 பிஎன்பியில் கேஸ் ஃபீ போக பேலன்ஸ் என்னால் இவ்வளோ ஸ்வாப் பண்ண முடியும். நான் வந்து இதை பிரிட்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்டினியூ அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்டீரியோ பிஎன்பியை வந்து அது சேஞ்ச் ஆகிடும். அதுக்கான பிஎன்பி நம்ம வந்து ஒரு $2 வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ஃபீஸோடு சேர்த்து கரெக்டாக போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 3மே அதாவது டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டீரியோ பிஎன்பியாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌசர் மூலிமா நீங்கள் வந்து அந்த இதை போட்டுட்டு உங்களுக்கு வரல அப்படின்னாலும் பைபிட்லேயே போயிட்டு நீங்கள் அதில் இந்த வாலெட்லேயே வந்து இந்த பிரிட்ஜ் லிங்கை போட்டு நீங்கள் அங்கேயே டேரெக்டாக கூட பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்படியும் பைபிட்டில் தான் அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டீரியோ பிஎன்பி வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த கிவி ப்ரௌசர் வழியாகவும் நீங்கள் போய்ட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக பைபிட்லேயே போய்ட்டு வாலெட்டில் போய்ட்டு அதுலேயே நீங்கள் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு அந்த லிங்கை போட்டு நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஓகேங்களா? ஸோ பிரிட்ஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் கிளைம் கொடுக்குறேன். இங்கே பைபிட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி கிளைம் கொடுக்கலாம் கீழே வந்து ஞாபகமாக. ஓகேங்களா? ஸோ அங்கே கிளைம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த பைபிட்டில் லிங்க் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த வாலெட்டுக்கு போகுது. இங்கே போயிட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடும். திரும்ப ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலெட்டில் போய் கன்ஃபார்ம் கொடுக்க சொல்கிறாங்க. இங்கே மேலே இருக்க 3 லைனை கிளிக் பண்ணி இங்கே கீழே பைபிட் வாலெட் அப்படின்றத ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் கூட காமிக்குது பாருங்கள். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6016. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு கம்மியான USDT தான், அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி போகும். ஸோ அதனால் நம்மளுக்கு நம்ம ரெகுலராக இதில் நம்ம அடிக்கடி கிளைம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் அவ்வளோவா போகவே போகாது. சரிங்களா? ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சக்சீடட் அப்படின்னு வந்துருச்சு. டன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் லைட்டாக அப்படி மூவ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் நிறையா கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட் ஏஐ மிஷன். ஓகேங்களா? இந்த ஏஐ மிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ அங்கே கிளைம்னே டேரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த கிளைமை டேரெக்டாக கொடுத்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஷேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. இந்த கோ அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா? ஜஸ்ட்டு இந்த ஷேரை கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த காப்பி லிங்க் அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே கீழே வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி கிளைம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதை ஷேர் பண்ணணும்னு கூட இல்லை, அந்த லிங்கை காப்பி பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இதில் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கான ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கோடு இங்கேயே இருக்கும் பாருங்கள், மேலேயே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கான கோடு. அந்த கோடு ரெஃபரலில் போய் பார்த்திங்கன்னா கோடு இருக்கும். இங்கே இன்வைட் இருக்கு இல்லையா? இந்த கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான கோட் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கோடை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேறு மொபைலில் வேறு வெப்சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது அந்த கோட் கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது மூலிமா பாயிண்ட்ஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் யூனிட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம பேக் பண்ணிட்டா போகிறோம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக கிளைம் வந்துடும். நம்ம வந்து உள்ளே ஒன்றும் போக வேண்டாம். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேக் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக கிளைம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் பாருங்கள். இப்போ எல்லா டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆவரேஜும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே கிளைம் வந்துருச்சு. இதில் வந்து மிஷன் 1 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ கிளைம் வந்தது எல்லாத்தையும் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னாக்கா ஒவ்வொரு கிளைமையும் கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் இந்த பைபிட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டும் கிடைக்குது. 2 பாயிண்ட்ஸ் பற்றி 3 பாயிண்ட்ஸாக கிடைக்குது. இதுக்கும் வந்து கேஸ் ஃபீ பே பண்ணணும். ரொம்ப கம்மி கேஸ் ஃபீனாலும் எல்லா கிளைமுக்குமே நம்ம கேஸ் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் நம்ம அந்த $1 கொண்டு வர சொல்கிறது. $1/2 கொண்டு வந்தால் கூட தாராளமாக போகிறோம். கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வாலெட்டில் போய்ட்டு நம்மளுக்கு இது பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 3 லைனை கிளிக் பண்ணி இந்த பைபிட்டில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் போய் நம்ம அந்த பேமெண்ட் வந்து பே பண்ணணும். இதிலே ஒவ்வொன்றுத்துக்கும் பேமெண்ட் வருது பாருங்கள். இதுலேயும் ரொம்ப கம்மி தான், அதே தான். ஓகேங்களா? 6015 அந்த ரேஞ்சுக்கு தான் போகுது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிளைம் வந்து டன் ஆகிடும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், அதை போய்ட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் கிளைம் ஆகும். அண்ட் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா, மேலே ஆட் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. வரலன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஆட் ஆகணும். சரிங்களா? அது மாதிரி எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே கிளைம் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி தினமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஐ பாட் வந்து தினமும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம இந்த சாட் ஜிபிடியில் போய் போட்டு ஆன்சரை மட்டும் எடுத்து போடுங்க. ஓரளவு மினிமம் கரெக்டான பேராகிராஃப் வர மாதிரி, நிறையா ரொம்ப லென்த்தாக வராமல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து
நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் இதில் வந்து கொடுத்தாங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கலாம். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். இது டெய்லி டாஸ்க் இருக்குது. இதில் 10 days வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ரெஃபர் பண்ணுறதாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நம்ம ஏர்ன் பண்ணுற இந்த பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது அப்டேட் வந்தால் நான் சொல்கிறேன். 27 டிசம்பரில் இது முடியுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்துடும். ஒரு சூப்பரான ஏஐ ப்ராஜெக்ட்டு, ஒரு ட்ரஸ்டடான ஏர்னிங் தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேட்டில் நீங்கள் சேட் பண்ணி கேளுங்க. ஸ்க்ரீன்ஷாட்டோட கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.